that this is an experience that these people, having believed on the Lord Jesus Christ, having then believed, then they received this experience. ஆகவே இந்த மக்கள் எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்து அதன் பிறகு இந்த அனுபவங்களை பெற்றவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. Paul says that in so many places. பவுல் அதை பல இடங்களிலே சொல்லுகிறார். That they have believed and they have put their faith in Jesus, and then they were filled with the Holy Spirit. அவர்கள் இயேசுவை விசுவாசித்து அதன் பிறகு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். So we read those scriptures. ஆகவே அந்த வசனங்களை எல்லாம் Now வாசித்தோம். we go to the third proof. இப்போது மூன்றாவது ஆதாரத்துக்கு செல்லுவோம். Because this is so important, because many people do not ever come into this experience because they are told that they have everything that they are supposed to have. இது மிக முக்கியமான ஒரு காரியம் ஏனென்றால் நிறைய பேர் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதெல்லாம் ஏற்கனவே பெற்றுக்கொண்டு விட்டோம் என்று சொல்லுகிறபடினாலே இந்த அனுபவத்தை நாடாமல் விட்டு விடுகிறார்கள். But if you simply read about the great men of God of the past, ஆனால் கடந்த காலங்களில் வாழ்ந்த மிகப்பெரிய தேவதாசர்களை குறித்து வாசித்தால், even of the recent past, அல்லது சமீப காலங்களிலே வாழ்ந்த தேவதாசர்களை குறித்து வாசித்தால், you will see that all of them hungered for this experience and received this wonderful experience. அவர்கள் அனைவரும் இந்த அற்புதமான அனுபவத்தின் மீது அவ்வளவு பசியை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம். And before they did, they also believed that they have everything, but then they came to the conclusion that they do not have this wonderful experience, and then they began to seek it and receive. இந்த தேவதாசர்கள் கூட இந்த அனுபவத்தை பெறுவதற்கு முன்னதாக நாம் ரட்சிப்பின் போதே எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு விட்டோம், ஆகவே எதுவும் தேவையில்லை என்று சொன்னவர்கள் தான் அதன் பிறகு இந்த அனுபவத்தை பற்றி அறிந்து கொண்டார்கள், அதை நாடி தேடி பெற்றுக்கொண்டார்கள். So we are trying to show you again and again how this is an experience that is distinctly different experience from salvation. It is not the same as salvation. ஆகவே திரும்ப நான் உங்களுக்கு காண்பித்து வருகிறேன், இந்த அனுபவம் ரட்சிப்பை விட வித்தியாசமான ஒரு அனுபவம், ரட்சிப்புக்கு பிறகு நடக்கிற ஒரு அனுபவம் என்று. If you are saved, if you are a child of God, that is wonderful. நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தால், தேவனுடைய பிள்ளையா இருந்தால் ரொம்ப அற்புதமான காரியம். Then you can be filled with the Holy Spirit also. பிறகு பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் நிரப்பப்பட முடியும். Because this is one of God's great provisions. ஏனென்றால் இது தேவன் ஏற்படுத்தி இருக்கிற மிகப்பெரிய காரியங்கள் ஒன்று. Let us go to the third proof. ஆக மூன்றாவது ஆதாரத்துக்கு செல்லுவோம். The third proof that I want to bring out today is the long history of the Christian church. இன்றைக்கு நான் கொடுக்க இருக்கிற மூன்றாவது ஆதாரம் கிறிஸ்தவ திருச்சபையினுடைய நீண்ட வரலாறு. The history of the Christian church shows that this experience has always been considered as an experience that happens subsequent to the experience of salvation, different from the experience of salvation. கிறிஸ்தவ திருச்சபையின் வரலாற்றை நாம் படிப்போம் என்று சொன்னால் அது எப்போதும் இந்த காரியம் நிரூபணமாகி இருக்கிறது. அது என்ன? பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் என்கிற அனுபவம் ரட்சிப்புக்கு பிறகு நடக்கிற ஒரு வித்தியாசமான அனுபவம். For example, we live in this land and we are, a lot of our people, Christian people, are from the Anglican background. உதாரணத்துக்கு நம்முடைய இந்திய நாட்டில் இருக்கிற பலர் ஆங்கிலிக்கன் பின்னணியிலிருந்து வருகிறவர்கள். The churches like the Church of South India and all, they consist of many Anglican kind of background. தென்னிந்திய திருச்சபை போன்ற சபைகள் எல்லாம் ஆங்கிலிக்கன் பின்னணியிலிருந்து வந்த சபைகள். Some of them are from Anglican background. சில சபைகள் ஆங்கிலிக்கன் பின்னணியிலிருந்து வந்தவைகள். And I'm sure that all of you have heard of something called the confirmation, which is given there in those churches. அப்படிப்பட்ட சபைகளிலே திடப்படுத்தல் என்று ஒன்று நடக்காது. அதை குறித்து நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Confirmation. திடப்படுத்தல். How many of you have heard of it? Confirmation. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க திடப்படுத்தலை பற்றி? Where did the idea of confirmation come from? இந்த திடப்படுத்தல் என்கிற எண்ணம் எங்கிருந்து வந்தது? See, the Anglicans use it and the Lutherans use it. The Roman Catholics also use it. இதை ஆங்கிலிக்கன்ஸ், லூத்தரன்ஸ், ரோமன் கத்தோலிக்கர் எல்லாரும் இதை பயன்படுத்துகிறார்கள். This is a common practice in these churches and some other churches also. இந்த சபைகளிலும் இன்னும் சில சபைகளிலும் இது பொதுவாய் நடக்கிற ஒரு காரியம். In this idea of confirmation, we see this truth that we are preaching about today. திடப்படுத்தல் என்கிற இந்த காரியத்தில் இன்றைக்கு நாம் பிரசங்கிக்கிற இந்த சத்தியத்தை நாம் காண முடியும். Now, where did this idea of confirmation come from? இந்த திடப்படுத்தல் என்கிற எண்ணம் எங்கிருந்து வந்தது? They say, well, it came from Hebrews chapter 6:2. அவர்கள் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வந்தது என்று சொல்கிறார்கள். Because Hebrews chapter 6 verse 2 gives us the various doctrines, the fundamental doctrines of the Christian church. ஏனென்றால் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் சபையினுடைய அடிப்படை உபதேசங்கள் நமக்கு கொடுக்கிறது. Remember, the 6 fundamental doctrines are mentioned there. 6 மூல உபதேசங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Repentance from dead works, செத்த கிரியைகளை
விட்டு மனம் திரும்புதல், faith toward God, தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், doctrine of baptisms, ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், laying on of hands, கைகளை வைக்குதல், resurrection of the dead, மரித்தோரின் உயிர்த்தெழுதல், and eternal judgment. பிறகு நித்திய நியாய தீர்ப்பு. 6 doctrines of the Christian church. கிறிஸ்தவ திருச்சபையின் 6 உபதேசங்கள். And they say there in the middle of it there is a doctrine called the doctrine of baptism, and then after that there is a doctrine of laying on of hands. என்ன சொல்கிறார்கள்? ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் என்று ஒன்று வருகிறது, அதற்கு அடுத்தபடியே உடனடியாக கைகளை வைக்குதல் என்ற உபதேசமும் இருக்கிறது என்று So they say சொல்கிறார்கள். we get this confirmation from Hebrews chapter 6 verse 2. ஆகவே எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து இந்த உபதேசம் வருகிறது என்று They சொல்கிறார்கள். say a person is baptized according to the doctrine of baptism, then he is confirmed by the laying on of hands. ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசத்தின்படி ஒருவர் அந்த ஞானஸ்நானத்தை பெறுகிறார், திடப்படுத்தல் பெறுகிறார், அதன் பிறகு கைகள் அவர் மீது வைக்கப்படும். First he is baptized. இந்த ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசத்தின்படி முதலாவது அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. Oftentimes in those churches a child is baptized, in infancy they baptize. இந்த சபையில பார்ப்பீர்கள் சொன்னால் குழந்தைகளுக்கு அவர்கள் ஞானஸ்நானம் But கொடுப்பார்கள். later on when the child grows up and comes of age, they have what is called confirmation. பின்னாலே அந்த பிள்ளை வளர்ந்து பெரியவனாகும் போது இந்த திடப்படுத்தல் என்று அதை வைப்பார்கள். Having been baptized, now the child goes to the next step where hands are laid, and it is believed that when hands are laid that the Holy Spirit is given. அந்த குழந்தைக்கு ஏற்கனவே ஞானஸ்நானம் கொடுத்து விட்டார்கள், இப்பொழுது திடப்படுத்தலிலே கைகளை வைக்கிறார்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகிறார் என்று நம்புகிறார்கள். What are they saying? என்ன சொல்கிறார்கள்? They are saying that the child at infancy has been regenerated by baptism. அந்த பிள்ளை சிறு பிள்ளையா இருக்கும் போதே ஞானஸ்நானத்தின் மூலமாய் அது மறுபடியும் பிறந்து விட்டது என்று It has சொல்கிறார்கள். been accepted by God. அது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. The child of God, அது தேவனுடைய பிள்ளை. now having grown up and having gone through personal repentance and faith in God, that acceptance by God is now confirmed by the giving of the Holy Spirit, by the sealing of the Holy Spirit. இப்போ பிள்ளை வளர்ந்து இயேசுவுக்கு தேவனுக்கு தன்னுடைய உள்ளத்தை ஒப்பு கொடுத்து விட்டது. ஆகவே கைகளை வைக்கும்போது தேவன் பரிசுத்த ஆவியை தந்தருளி அதை ஏற்றுக்கொள்ளுகிறார், அங்கீகரிக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். So they look upon regeneration as something that is happening at baptism, and Holy Spirit, the giving of the Holy Spirit, as something that happens much later at confirmation. ஆகவே மறுபடியும் பிறப்பதை ஞானஸ்நானம் கொடுக்கும்போது நடைபெறுகிறது என்று சொல்லுகிறார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது என்பது திடப்படுத்தல் நடக்கிறபோது கைகளை வைக்கும்போது பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். They also say that it comes from Acts chapter 8 and 9. அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 8:9 இருந்தும் அது வருகிறது என்று சொல்லுகிறார்கள். In Acts chapter 8 you will read how that Peter and John went to Samaria after Philip had preached there and made many converts there. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே பிலிப்பு போய் சமாரியாவிலே பிரசங்கித்து நிறைய பேரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்த பிறகு பேதுரு யோவான் அங்கு போகிறார் என்று பார்க்கிறோம். We read there that many people believed the message that Peter preached. அங்கே பிலிப்பு பிரசங்கித்ததை அநேகர் விசுவாசித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். And we read there also that many were even baptized in water. அநேகர் தண்ணீரிலே ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். Now listen to verse 15. 15ஆம் வசனத்தை கவனியுங்கள். Verse 14. Now when the apostles who were at Jerusalem heard that Samaria had received the word of God, they sent Peter and John to them. சமாரிய தேவவசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவரிடத்துக்கு அனுப்பினார்கள். What does the scripture mean when it says they received the word of God? அவள் தேவவசனத்தை ஏற்றுக்கொண்டாள் என்று வசனம் சொல்லுகிறது. என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறது? Look at verse 12. 12ஆம் வசனத்தை பாருங்கள். When they believed Philip as he preached the things concerning the kingdom of God and the name of Jesus Christ, both men and women were baptized. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கும் ஏற்றவில்லை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். So they were already baptized. அவர்கள் ஏற்கனவே ஒரு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். In order to be baptized, the scripture says that you have to become a disciple of Jesus. ஞானஸ்நானம் பெற வேண்டுமானால் வேதவசனம் சொல்லுகிறது இயேசுவின் சீஷராய் மாற வேண்டும் என்று. That is what Jesus said, go into all the world, preach the gospel, make disciples, then baptize. இயேசு அதை தான் சொன்னார், உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், சீஷராகுங்கள், பிறகு ஞானஸ்நானம் கொடுங்கள். He said, he that believeth and is baptized shall be saved. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். On the day of Pentecost, that is why Peter preached and said, repent and be baptized. ஆகவே தான் பெந்தகோஸ்து நாளிலே பேதுரு பிரசங்கித்து என்ன சொன்னான்? மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறுங்கள். These people heard the message and they said, what should we do? He said, repent and then be baptized. இந்த ஆட்கள் பிரசங்கத்தை கேட்ட பிறகு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு சொல்லுகிறான் அவன், மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறுங்கள் என்று. So that was the approach of the Christian church in those days. அந்த நாட்களிலே கிறிஸ்துவ திருச்சபை இப்படி தான் செய்தது. Baptism was something that you underwent as a result of your personal faith. ஞானஸ்நானம் தனிப்பட்ட விதத்தில் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்ட ஒரு காரியமாக இருந்தது. So these people personally believed and they were baptized.
baptized. ஆக இவர்கள் தனிப்பட்ட முறையிலே விசுவாசித்து ஞானஸ்நானம் They பெற்றார்கள். heard the message, believed and were baptized. செய்தியை கேட்டார்கள், விசுவாசித்தார்கள், பிறகு ஞானஸ்நானம் பெற்றார்கள். But then Peter and John come down. அதன் பிறகு பேதுரு யோவானும் வருகிறார்கள். Verse 15. 15ஆம் வசனம். Who, when they had come down, prayed for them that they might receive the Holy Spirit. இவர்கள் வந்தபோது அவர்கள் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் இருந்ததை கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணினார்கள். For as yet he had not fallen upon none of them, they had only been baptized in the name of the Lord Jesus. அவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றிருக்கலாம் கண்டு அவர்களுக்காக ஜெபம் பண்ணினார்கள். Then they laid hands on them and they received the Holy Spirit. 17 அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள், அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். So these churches say, see, these people were baptized, regenerated, believed on the Lord Jesus Christ, born again, but they did not have the Holy Spirit baptism. So the apostles came and laid hands on them, and at that time it took place, and that is what we are doing, they say. ஆகவே என்ன சொல்கிறார்கள்? இந்த ஆட்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள், மறுபடியும் பிறந்திருந்தார்கள், ஆனாலும் பரிசுத்த ஆவியை பெறவில்லை. இவர்கள் 2 பேர் வந்து அவளுக்கு கைகளை வைத்து ஜெபம் பண்ணின பிறகுதான் பெற்றுக்கொண்டார்கள். நாம அப்படிதான் செய்யறோம்ன்றாங்க. They say that's what we are doing. நாம் அப்படிதான் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். Only a slight alteration is here in their case. Big alteration there. ஆனா அவங்க விஷயத்துல அது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிட்டாங்க. அதுல These children are baptized, infants are baptized even before they know anything about the name of Jesus. ஆனா இந்த இவர்கள் இயேசுவின் நாமத்தை குறித்து சிறு பிள்ளைகள் ஒன்றுமே அறியாமல் இருக்கும்போது ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். And they believe that the child is now accepted by God. இப்போது அந்த பிள்ளை தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று நினைக்கிறார்கள். That it's a child of God. அது தேவனுடைய பிள்ளையா இருக்கிறது. Regeneration has taken place. அது மறுபடியும் பிறந்து விட்டது. And then later on the child puts personal faith, is taught in the things of God, puts personal faith, and the child is confirmed. பிற்பாடு அந்த பிள்ளை வளர்ந்து தேவனுடைய காரியங்கள் போதிக்கப்படும் போது அது தனிப்பட்ட முறையிலே தேவனை ஏற்றுக்கொள்கிறது. அதன் பிறகு அது திடப்படுத்தப்படுகிறது என்று சொல்கிறார்கள். We get the whole idea from the scriptures. வசனங்களிலிருந்து தான் இந்த எண்ணமே நமக்கு வருகிறது என்று சொல்கிறார்கள். So they say, well, we got it from Hebrews 6:2. ஆக என்ன சொல்றாங்க? எபிரேயர் 6:2 ல இருந்து இது வந்தது. The doctrine of baptism and then the doctrine of laying on of hands. ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், பிறகு கைகளை வைக்குதல் உபதேசம். We get it from Acts chapter 8. பிறகு அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலிருந்து வருகிறது. People were baptized, but later they were laid hands on and they received the Holy Spirit. மக்கள் முதலாவது ஞானஸ்நானம் பெற்றார்கள், பிறகுதான் கைகள் வைக்கப்பட்டது, பிறகுதான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். Then they also point out to Acts chapter 19 verse 6. பிறகு அப்போஸ்தலர் 19:6 அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். There also the same thing happens as in Samaria. சமாரியாவை போன்று இங்கும் நடைபெறுகிறது. Here Paul prays for these people. Paul lays hands on these people that have already received baptism. இந்த இடத்துல ஏற்கனவே தண்ணீர் ஞானஸ்நானம் பெற்ற மக்களுக்காக பவுல் கைகளை வைத்து ஜெபிக்கிறார். So they say we get it from the scripture. It's a scriptural idea. அவங்க என்ன சொல்றாங்க? இதெல்லாம் வேதத்துல தான் பெற்றுக்கொண்டோம், வேதத்துல காணப்படுகிற காரியங்கள் என்று சொல்கிறார்கள். What is confirmation? திடப்படுத்தல் என்றால் என்ன? Let's listen to their answer or their explanation about what confirmation is. திடப்படுத்தல் என்றால் என்ன என்பதற்கு அவர்கள் கொடுக்கிற விளக்கத்தையே நாம் பார்ப்போம். Confirmation, they say, is the way that the Anglican Church has chosen to receive into full membership those who had been baptized, usually in infancy, and have repented now and believed. குழந்தையிலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு இப்பொழுது பெரியவர்களான பிறகு மனம் திரும்பி விசுவாசித்து இருக்கிறவர்களை திருச்சபையிலே ஏற்றுக்கொள்வதற்காக செய்யப்படுகிற ஒரு காரியம் தான் திடப்படுத்தல் என்று சொல்கிறார்கள். குழந்தை பருவத்திலே ஏற்கனவே ஞானஸ்நானம் பெற்று இருக்கிறவர்கள் இப்பொழுது தனிப்பட்ட முறையிலே மனம் திரும்பி இயேசுவை விசுவாசித்திருக்கிறபடியால் அவர்களை சபையிலே ஏற்றுக்கொள்ளுகிற விதம் தான் இந்த திடப்படுத்துதல் என்று சொல்கிறார்கள். That's what they say. அதை தான் சொல்கிறார்கள். And they say also that this is something that God uses as a sign to certify that he has accepted them. அது மட்டுமல்ல, தேவன் அவர்களை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்பதற்கான ஒரு அத்தாட்சியாக இது காணப்படுகிறது என்று சொல்கிறார்கள். Now that is very interesting. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு பாருங்க. Even though we don't believe in confirmation, it's very interesting to me. திடப்படுத்தல நான் நம்பாவிட்டாலும் இது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. Because there is the very idea that we are preaching about. ஏனென்றால் நாம் எதை குறித்து பிரசங்கிக்கிறோமோ அதே எண்ணம் அங்கும் இருக்கிறது. We are not preaching confirmation, but underlying that confirmation is the very thing that we are preaching here. நாம் திடப்படுத்தலை பிரசங்கிக்கவில்லை, ஆனால் என்ன காரணத்துக்காக திடப்படுத்தல் கொடுக்கிறார்களோ அதை தான் நாம பிரசங்கிக்கிறோம். You see the idea of confirmation before it came into the Protestant church, it was in the Roman Catholic Church. இந்த திடப்படுத்தல் என்கிற எண்ணம் புராட்டஸ்டன்ட் சபைக்குள்ள வருவதற்கு முன்பதாக ரோமன் கத்தோலிக்க சபையில் இருந்தது. How did it get into the Roman Catholic Church? அது எப்படி ரோமன் கத்தோலிக்க சபைக்குள்ள வந்தது? Well, it was there in the scriptures before that. It was there in practice in the very first century onwards. அது முதலிலே வேத வாக்கியங்கள் இருந்தது. அது மட்டுமல்ல, முதலாம் நூற்றாண்டிலிருந்து இப்படி தான் நடைமுறையில் இருந்து வந்தது. What was the practice from the first century onwards? முதல் நூற்றாண்டிலிருந்து என்ன நடைமுறையில் இருந்து வந்தது? As the church grew and new converts
converts came in, சபை வளர்ந்து புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்கள் உள்ளே வந்தபோது many churches were established, பல சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. and there were people that were serving as overseers who later were called bishops. கண்காணிகள் என்று சிலர் இருந்தார்கள், பின்னாலே அவர்கள் எல்லாம் பிஷப்கள் என்று There were அழைக்கப்பட்டார்கள். local preachers that pastored the church and preached in the church. அவர்கள் உள்ளூர் சபையிலே போதகர்களாக இருந்தும் அந்த மக்களுக்கு போதித்தவர்கள். No, உள்ளூர் சபையில போதகராய் இருந்தவர்கள் இருந்தார்கள், அதுக்கப்புறம் கண்காணிப்பாளர்கள் இருந்தார்கள். There were people that oversaw the entire operation of many churches. அதன் பிறகு பல சபைகளுக்கு கண்காணிகளாக இருந்த மக்களும் இருந்தார்கள். So when churches were established and a lot of people were getting converted and coming in, ஆகவே சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்தார்கள். as they were coming in the early days, the overseer was the person responsible both for baptism as well as for praying for the Holy Spirit. ஆகவே மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்தபோது அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதற்கும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கும் பொறுப்பாளியா இருந்தது இந்த கண்காணிகள் தான். You know, they will come down and they will lead the people into water baptism and they will then pray for the baptism in the Holy Spirit. அவர்கள் வருவார்கள், அவர்களுக்கு தண்ணீரில் ஞானஸ்நானம் கொடுப்பார்கள், பிறகு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்காக அவர்களுக்காக ஜெபிப்பார்கள். But then since churches became too many and people became too many, there was some division of labor. அதன் பிறகு சபைகள் அதிகமாய் பெருகிவிட்டன, விசுவாசிகள் அதிகமாய் பெருகிவிட்டார்கள். ஆகவே வேலையை அவர்கள் பிரித்து கொண்டார்கள். So they said one leader cannot come to all these churches and baptize everybody and then lay hands on everybody and pray for the Holy Spirit. ஆகவே என்ன சொன்னார்கள், ஒரே ஆள் வந்து எல்லாருக்காக ஞானஸ்நானம் கொடுத்திருக்க முடியாது, எல்லாருக்காகவும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள ஜெபிக்க முடியாது. So he said, you do the initial thing. ஆகவே என்ன சொல்லிட்டாங்க, ஆரம்ப வேலையை நீங்க செஞ்சிருங்க. You preach the gospel to them. நீங்க அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிங்க. That is the local preacher. அதான் உள்ளூர் பிரசங்கியார். He preaches the gospel to them, gets them converted. அவர் அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை ரட்சிப்புகளை நடத்துகிறார். And when they put their faith in Jesus, he brings them and baptizes them in water. பிறகு இயேசுவை விசுவாசித்த பிறகு அவர்களுக்கு தண்ணீரிலே ஞானஸ்நானம் கொடுக்கிறார். And then the great leaders come, the overseers come, and then they minister to them and help them to receive the baptism in the Holy Spirit. அதன் பிறகு இந்த கண்காணிகள் வருவார்கள், அவர்கள் ஊழியம் செய்து பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்வார்கள். And this practice continued for a long time. இந்த பழக்கம் வெகு நாட்களாக இருந்து வந்தது. Local preachers baptizing them in water and bishops or overseers, those leaders of the many churches coming and laying hands on them for the Holy Spirit. உள்ளூர் பிரசங்கியார்கள் தண்ணீரிலே ஞானஸ்நானம் கொடுப்பார்கள், ஆனால் கண்காணிகள் இவர்களை விட பெரியவர்கள் அவர்கள் வந்து இவர்கள் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெறுவதற்காக ஜெபிப்பார்கள். This is the idea of the whole confirmation. அந்த திடப்படுத்தலுடைய எண்ணமே இதுதான். We don't believe in confirmation. நாம் திடப்படுத்தலை நம்புவதில்லை. One simple reason we don't believe in confirmation is this. அதை நாம் ஏன் நம்பாமல் இருக்க என்பதற்கு ஒரு காரணம் இதுதான். For one thing, we don't believe in baptizing a child when it's an infant. முதலாவது ஒரு சிறு பிள்ளைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறதை நான் நம்புவதில்லை. You know, we start with repentance. நாம் முதலாவது மனம் திரும்புதல தான் ஆரம்பிக்கிறோம். We start with new birth. புதிய பிறப்பில் ஆரம்பிக்கிறோம். And so our starting place itself is different. ஆகவே நாம் ஆரம்பிக்கிற இடமே வித்தியாசமா இருக்கு. And besides that, we don't need, we feel that we don't need a bishop to come and lay hands in order for the Holy Spirit to be given. It can happen apart from him and without any help from him. அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள பிஷப் தான் வந்து ஜெபிக்க வேண்டும் என்று நாம் நம்புவதில்லை. பிஷப் இல்லாமலேயே நாமே பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் நம்புகிறோம். So we don't follow these methods. ஆகவே தான் இந்த முறைகளை நாம் பின்பற்றுவதில்லை. But look at the idea there. ஆனா இங்க இருக்கிற எண்ணத்தை கவனியுங்கள். In that we see one thing for sure. அதுல ஒரு காரியத்தை நாம் நிச்சயமாய் பார்க்கிறோம். There is the idea that is there from the very first century of the Christian church. கிறிஸ்தவ திருச்சபையிலே முதலாவது நூற்றாண்டிலிருந்து இருந்து வருகிற ஒரு எண்ணம் அங்க இருக்கிறது. That regeneration is not the same thing as receiving the baptism in the Holy Spirit. அது என்ன, மறுபடியும் பிறப்பதும் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெறுவதும் ஒன்றல்ல என்பது தெளிவாய் The விளங்குகிறது. person puts his faith in the Lord Jesus Christ, he is regenerated. ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது மறுபடியும் பிறக்கிறார். Then he receives water baptism. அதன் பிறகு தண்ணீர் ஞானஸ்நானம் பெறுகிறார். And then he receives the baptism in the Holy Spirit. அதன் பிறகு பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிறார். If regeneration and baptism in the Holy Spirit is something that is the same, is one and the same, மறுபடியும் பிறப்பதும் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெறுவதும் ஒரே சம்பவமா இருக்கும் என்றால் then confirmation will not be necessary at all. பிறகு திடப்படுத்தல் அவசியமாகவே இருக்காது. It is not one and the same, it is different and distinctly different and separate. அது ஒன்றல்ல, வித்தியாசமானது, ரட்சிப்புக்கு பிறகு நடக்கிற ஒன்று. This is the long history of the Christian church. கிறிஸ்தவ திருச்சபையில் இருக்கிற ஒரு பெரிய வரலாறு இது. They are all the time demonstrating that a person who has been regenerated needs the baptism in the Holy Spirit. மறுபடியும் பிறந்த ஒருவர் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற வேண்டியவராய் இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறார்கள். There is something as called regeneration and there is something called baptism in the Holy Spirit. மறுபிறப்பு என்று ஒன்று இருக்கிறது, பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்று ஒன்று இருக்கிறது. Regeneration happens at one time and baptism in the Holy Spirit happens after that. மறுபடியும் பிறப்பது ஒரு முறை நடக்கிறது,
பிறகு அதன் பிறகுதான் பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வது நடக்கிறது. These things are seen in the practice of the Christian church, in the long practice of the Christian இந்த church. காரியங்களை கிறிஸ்தவ திருச்சபையின் வரலாற்றிலேயே நடைமுறையிலே பார்க்கிறோம். I said this in order for us to help us to understand. இதை நாம் புரிந்து கொள்ள உதவியாக தான் இதெல்லாம் சொல்றேன். But the ultimate proof, the fourth proof, or the ultimate proof comes from the case of our Lord Jesus Christ himself. ஆனால் நான்காவது ஆதாரம், இதுதான் மிக முக்கியமான ஆதாரம், இதுவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து வருகிறது. For everything we need to look at the Lord Jesus Christ. எல்லாவற்றுக்கும் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். Look at the Lord Jesus. கர்த்தராகிய இயேசுவை கவனியுங்கள். Who was he? அவர் யார்? He was more than regenerate. He did not even need regeneration. He did not even need to be forgiven his sins. இயேசுவுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மறுபடியும் பிறக்க வேண்டிய அவசியமும் இல்லை. And there he comes and gets baptized by John the Baptist in River Jordan. ஆனால் அவர் வந்து யோவான் ஸ்நானகனால் யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் பெறுகிறார். Who is John the Baptist? யோவான் ஸ்நானகன் யார்? John the Baptist is a forerunner of Christ. கிறிஸ்துவுடைய முன்னோடியவன். He is calling people to repentance. மனம் திரும்புங்கள் என்று மக்களை அவன் அழைக்கிறார். All the people that come and get baptized in water by John the Baptist are people that are coming and repenting of their sins and then getting baptized. அங்கே தண்ணீரிலே யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்நானம் பெற்ற அனைவருமே பாவங்களிலிருந்து மனம் திரும்பி வந்து ஞானஸ்நானம் பெற்றவர்கள். And whenever people came, he said, bring me the fruit of your repentance. மக்கள் ஞானஸ்நானம் பெற வந்தபோது அவன் சொன்னான், மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொண்டு வாருங்கள் என்று. Have you repented? மனம் திரும்பி இருக்கீங்களா? If you have repented, then take baptism. மனம் திரும்பி இருந்தா ஞானஸ்நானம் எடுங்கன்றான். When Jesus came, ஆனால் இயேசு வந்தபோது John was stunned. யோவானுக்கு பயங்கர Because அதிர்ச்சி. he knew who he was. ஏன்னா அவர் யார் என்பது அவனுக்கு தெரியும். He said, oh, his shoe latchets I am unworthy to சொன்ன அவருடைய untie. பாதரட்சியின் வாரையை தொட கூட நான் பாத்திரன் He அல்ல. is the one that baptizes with Holy Spirit. அவர் தான் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். He is the Son of God. அவர் தேவகுமாரன். I have come to simply announce him and prepare the way for him. அவரை அறிவிக்க, அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்த தான் நான் வந்திருக்கிறேன். He doesn't need this baptism. அவருக்கு இந்த ஞானஸ்நானம் தேவையில்லை. If anybody didn't need a baptism, that was Jesus. யாருக்காவது ஞானஸ்நானம் தேவையில்லைன்னா அது இயேசு மட்டுமே. A lot of people go around and say, I don't need to be baptized. நிறைய I'm all பேர் right. சொல்லிட்டு இருக்காங்க, நான் ஞானஸ்நானம் பெற வேண்டிய அவசியமே இல்லைன்னு. Everybody needs to be baptized. எல்லாரும் ஞானஸ்நானம் பெற வேண்டும். But the thing is, Jesus is the only person that may not have needed baptism. ஆனால் ஞானஸ்நானம் தேவையில்லாத ஒரு ஆள் என்று சொன்னா அது இயேசு மட்டுமே. Because he didn't need any repentance. ஏனென்றால் அவர் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. He didn't need to, he didn't need baptism at all. அவர் ஞானஸ்நானம் தேவையே இல்லை. But as a man, since he has come as a man, he wanted to set an example. ஆனால் அவர் மனிதனாய் வந்தபடினாலே ஒரு முன் உதாரணமாய் திகழ விரும்பினார். He wanted to fulfill all righteousness, as he said when he took baptism. ஞானஸ்நானம் எடுத்தபோது எல்லா நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னாரே, அதற்காக தான் எடுத்துக்கொண்டார். Because John said, no, you must baptize me, I mustn't baptize you. என்றால் யோவான் சொன்னான், நான் உமக்கு ஞானஸ்நானம் கொடுக்க கூடாது, நீர்தான் எனக்கு கொடுக்க வேண்டும் You are என்று. the perfect man. நீர்தான் பூரணமானவர். You are a person that never needed repentance. உமக்கு தான் மனம் திரும்புவதில் அவசியமே இல்லை. So, but Jesus said, no, let it happen like this. You baptize me. ஆனா இயேசு சொல்றார், சரி இல்ல இப்படியே நடக்கட்டும், நீ எனக்கு ஞானஸ்நானம் கொடு. You baptize me. நீ எனக்கு கொடு. And here is this perfect man that had righteousness from head to toe. பாருங்க, இவர் பூரணமானவர், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நீதியாகவே இருந்தவர். Sinless Jesus பாவமற்ற இயேசு goes in there and gets baptized. அவர் போய் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறார். Christian baptism is not like John the Baptist baptism. கிறிஸ்தவ ஞானஸ்நானம் என்பது யோவான் ஸ்நானனுடைய ஞானஸ்நானத்தை போன்றது அல்ல. There is a big difference between Christian baptism and John the Baptist baptism. கிறிஸ்தவ ஞானஸ்நானத்துக்கும் யோவான் ஞானஸ்நானனின் ஞானஸ்நானத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. Two major differences. ரெண்டு பிரதானமான வித்தியாசங்கள். One, John the Baptist baptism was an old covenant baptism. முதலாவது யோவான் ஸ்நானனுடைய ஞானஸ்நானம் பழைய உடன்படிக்கைக்கு உட்பட்ட ஞானஸ்நானம். What do I mean? என்ன அர்த்தத்துல சொல்றேன்? At that time Jesus has not died and made provision for redemption yet. அந்த சமயத்தில் இயேசு மரிக்கவில்லை, மீட்புக்கான வழி இன்னும் ஏற்படுத்தவில்லை. People cannot put their faith in Jesus and be saved. அந்த சமயத்தில் மக்கள் இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட முடியாது. So who was John the Baptist preaching to? ஆகவே Who was John the Baptist preaching to? ஆகவே யோவான் ஸ்நானன் யாருக்கு பிரசங்கித்தார்? He was preaching to the people of Israel, the covenant people of God. இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய உடன்படிக்கைக்கு உட்பட்ட மக்கள், அவர்களுக்கு பிரசங்கித்தார். Why was he preaching to them? ஏன் அவர்களுக்கு பிரசங்கித்தார்? Because they were backslidden people. ஏனென்றால் அவர்கள் பின்மாற்றத்தில் வாழ்ந்த மக்கள். They had rejected God. தேவனை Many நிராகரித்தவர்கள். of them were not living for God. பலர் தேவனுக்காக வாழவே இல்லை. Even though they had a wonderful covenant and the 10 commandments, they were not living for it. அற்புதமான கற்பனைகள் 10 கட்டளைகள் இருந்தபோது அதன்படி வாழவில்லை. They didn't know anything about the
covenant, they were so full of, they lacked the knowledge of God. உடன்படிக்கை குறித்து ஒன்றும் அறியாதவர்களாய், தேவனை குறித்து அறிவில்லாதவர்களாய் வாழ்ந்தார்கள். That too, when John the Baptist came, for 400 years there was no prophet in Israel. அதுகூட யோவான் ஸ்நானன் வருவதற்கு முன்னாலே 400 வருடங்களாக இஸ்ரவேலிலே எந்த ஒரு தீர்க்கதரிசியும் There was no one speaking the word of God among them. அவர்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பேசக்கூடியவர் யாரும் இல்லை. Now don't take it lightly. Just imagine what will happen if for 400 years we never had any preacher in Madras. பாருங்க, இத லேசா நினைச்சறானுங்க. 400 வருஷத்துக்கு மெட்ராஸ்ல பிரசங்கியாரே இல்லனா எப்படி இருக்கும்? தமிழ்ல சொல்ல போனா நாரிடும் ஊரே. This whole town will go to waste. ஊரே நாரி போய்டும். Not one preacher telling people to repent. மனம் திரும்புங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரசங்கியார் கூட இல்லை. Not one person preaching about Jesus. ஒரு ஆள் கூட இயேசுவை பற்றி பிரசங்கிக்கவில்லை. 4 years or 40 years, for 400 years, if there is no one, no preacher of righteousness, no preacher of salvation, no preacher of heaven, no preacher of Christ, what will happen? 4 வருஷம் 40 வருஷம் இல்ல, 400 வருடங்களாக நீதியை பிரசங்கிக்கிறவன், தேவனை குறித்து பிரசங்கிக்கிறவன், ரட்சிப்பை குறித்து பிரசங்கிக்கிறவன் ஒருவனும் இல்லை. This whole city will be dead. அப்படி இருந்தா அந்த பட்டணமே செத்து போயிடும். There will not be any spiritual awareness. ஆவிக்குரிய உணர்வே இருக்காது. Just imagine what a city or a nation will be like if for 400 years nobody stood up and preached righteousness. 400 வருடங்களாக நீதியை யாருமே பிரசங்கிக்கவில்லை என்றால் ஒரு ஊரோ தேசமோ எப்படி இருக்கும் என்று எண்ணி பாருங்க. If for 400 years there was no great spiritual activity, what will it be like? 400 வருடங்களாக ஆவிக்குரிய காரியங்கள் எதுவும் நடைபெறவில்லை என்றால் எப்படி இருக்கும்? That's the condition. அந்த நிலைமை அப்படிதான் இருந்தது. Then John the Baptist, already people of God. அவர்கள் ஏற்கனவே தேவ ஜனங்கள் தான். Under the old covenant they were people of God. பழைய உடன்படிக்கையின் கீழே அவர்கள் தேவ ஜனங்களாக இருந்தார்கள். They were children of God. தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தார்கள். God had a covenant with them. தேவன் அவர்களோடு உடன்படிக்கை செய்திருந்தார். Why were they then baptized? பிறகு ஏன் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான்? Because they had backslidden, they had gone away from God and they had to repent and come back to God, and as a sign they were baptized. ஏனென்றால் அவர்கள் தேவனை விட்டு தூரமாய் பின்வாங்கி போயிருந்தார்கள். அவர்கள் மனம் திரும்புவதற்கு அடையாளமாக அந்த ஞானஸ்நானத்தை பெற்றார்கள். As a sign that their sin and their old life is now washed away, they came and took baptism. அவருடைய பாவம் பழைய வாழ்க்கையும் கழுவப்பட்டு விட்டது என்பதற்கு அடையாளமாக வந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். That's one major difference. அது ஒரு பெரிய வித்தியாசம். That's an old covenant baptism. அது பழைய உடன்படிக்கைக்கு உட்பட்ட ஞானஸ்நானம். The new covenant baptism is not like that. ஆனா புதிய உடன்படிக்கையினுடைய ஞானஸ்நானம் அப்படி அல்ல. Why do we say that? ஏன் அப்படி சொல்லுகிறோம்? The new covenant baptism புதிய உடன்படிக்கை ஞானஸ்நானம் is not for people that have just repented. சும்மா மனம் திரும்பியவர்களுக்கான ஒரு ஞானஸ்நானம் அல்ல. You know, it is for people who have been born again. மறுபடியும் பிறந்த மக்களுக்கு கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானம் இது. See, the old covenant people were not born again. பழைய உடன்படிக்கைக்கு உட்பட்ட மக்கள் மறுபடியும் பிறக்கவில்லை. They have not been regenerated. அவர்கள் புதிதாய் சிருஷ்டிக்கப்படவில்லை. They have not been given the nature of God. தேவனுடைய சுபாவம் கொடுக்கப்படவில்லை. They related to God with a covenant. உடன்படிக்கையின் மூலமாக தான் தேவனுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இருந்தது. We are given a new nature. We have regeneration. ஆனால் நாமும் மறுபடியும் பிறந்திருக்கோம். புதிய சுபாவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. We have the Holy Spirit. We have the work of the Holy Spirit. நாம் பரிசுத்தாவை பெற்றிருக்கிறோம். பரிசுத்தாவின் கிரியை நமக்குள்ளே நடக்கிறது. We are different. நாம் வித்தியாசமானவர்கள். We are different from the people that took baptism under John the Baptist. யோவான் ஸ்நானம் கிட்ட ஞானஸ்நானம் எடுத்தவர்களை விட நாம் வித்தியாசமானவர்கள். Not only are we regenerated, நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறது மட்டுமல்ல. let me tell you this. இதையும் சொல்றேன் பாருங்க. The major difference between them and us is that we have now been made the righteousness of God in Christ. அவர்களுக்கும் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் இதுதான். இப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாய் இருக்கிறோம். Just as Jesus said, let it be so, because we want to fulfill all righteousness. எல்லா நீதியை நிறைவேற்றும்படி இப்படி இருக்கட்டும் என்று இயேசு சொன்னார் அல்லவா? What did he mean? என்ன அர்த்தத்தில் சொன்னார்? He meant, I am righteousness, I know I have righteousness, I don't need to repent, I am righteous, but let this act be an act which fulfills our righteousness that I already have. அவர் சொல்லுகிறார், நான் நீதிமான் தான், நீதி உள்ளவன் தான், எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு இருக்க அந்த நீதியை நான் நிறைவேற்றும்படியாக இந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். A Christian, when he takes baptism, he is taking baptism just like Jesus. ஒரு கிறிஸ்தவர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது இயேசுவை போல தான் அவரும் எடுக்கிறார். He is righteous. அவர் நீதிமானா இருக்கிறார். But to fulfill all righteousness, he is taking ஆனால் baptism. எல்லா நீதியை நிறைவேற்றுவதற்காக அவர் ஞானஸ்நானம் எடுக்கிறார். He has been bestowed with the righteousness of Jesus. இயேசுவினுடைய நீதி அவருக்கு அருளப்படுகிறது. More than repentance. மனம் திரும்புதலுக்கும் மேலானது. More than forgiveness of sin. பாவ மன்னிப்பை விட மேலானது. New birth. புதிய பிறப்பு. Nature of God. தேவனுடைய சுபாவம். Clothed with righteousness. நீதியினாலே உடுத்துவிக்கப்பட்டிருப்பது. He stands there as righteous as Jesus and receives baptism. இயேசுவை போலவே நீதிமானாய் இருந்து அங்கே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறார். Amen. ஆமென். So Jesus took baptism. ஆகவே இயேசு ஞானஸ்நானம் பெற்றார். Even though he was fully righteous. அவர் முற்றிலும் நீதிமானாய் இருந்தும். And
பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் என்கிற அனுபவம் ரட்சிப்புக்கு பிறகு நடக்கிற வித்தியாசமான ஒரு அனுபவம் என்பதை பற்றி தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். Look at verse 22 of chapter 3, Luke. லூக்கா 3:22 கவனியுங்கள். The Holy Spirit descended in a bodily form like a dove upon him, and a voice from heaven which said, "You are my beloved son, in you I am well pleased." பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, "நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன்" என்று உரைத்தது. When did this happen? இது எப்போது நடந்தது? Listen to the previous verse. முந்தின வசனங்களை கவனியுங்கள். When all the people were baptized, it came to pass that Jesus also was baptized. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசு ஞானஸ்நானம் பெற்று While he prayed, the heaven was opened. ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. After baptism, he was praying, and then the Holy Spirit came. ஞானஸ்நானத்துக்கு பிறகு அவர் ஜெபம் பண்ணுகிறார். அப்பொழுதுதான் ஆவியானவர் இறங்கி வருகிறார். He was praying, and the heaven was opened, and the Holy Spirit descended upon him ஜெபம் like a dove. பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டு ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் இறங்கினார். What does this mean? இதனுடைய அர்த்தம் என்ன? What does this mean to have the Holy Spirit descend upon him like a cloud? ஆவியானவர் புறாவை போல Like a dove. அவர் மேலே இறங்கினார் என்று சொல்லப்படுகிறது. என்ன அர்த்தம்? Listen to chapter 4 verse 1. 4:1 கவனியுங்கள். We have an idea of what happened to him. அவருக்கு என்ன நடந்தது என்கிற ஒரு எண்ணம் இங்கே What சொல்லப்படுகிறது. happened when the Holy Spirit descended upon him? பரிசுத்த ஆவி அவர் மேலே இறங்கின போது என்ன நடந்தது? What does this mean? இதனுடைய அர்த்தம் என்ன? Now we looked at the book of Acts and saw how on the day of Pentecost and subsequently many places the Holy Spirit descended upon people, fell on the people. நடபடிகள் புத்தகத்தில் வாசித்தோம். பெந்தெகோஸ்தே நாளிலும் சரி, அதுக்கு பின் வந்த நாட்களிலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் மக்கள் மீது இறங்கினார், அவளை நிரப்பினார் என்று. And something happened to them. அப்போது அவங்களுக்கு ஏதோ ஒன்று நடந்தது. We saw what happened. என்ன நடந்தது என்பதை But கண்டோம். look at what happens to Jesus. ஆனா இயேசுவுக்கு என்ன நடந்தது என்று பாருங்க. When the Holy Spirit descended upon him like a dove. புறாவை போல ஆவியானவர் அவர் மீது இறங்கின போது Chapter 4 verse 1 says, 4:1 சொல்கிறது, Jesus then being filled with the Holy Spirit returned from the Jordan and was led by the Spirit into the wilderness. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். Look at the description. அந்த வர்ணனையை கவனியுங்கள். The Holy Spirit descending upon him like a dove was the experience in which he was filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கினாரே, அது அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அனுபவமாய் இருந்தது. Now once again, just like Jesus didn't need baptism, you know, if you look at him like God, as God, he doesn't need Holy Spirit. இயேசுவுக்கு ஞானஸ்நானம் தேவைப்படவில்லை அல்லவா? அதே போல இயேசுவை தேவனாக நாம் பார்ப்போம் என்றால் அவருக்கு பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானமும் தேவையில்லை. Why the Holy Spirit descended upon him? ஏன் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து இறங்கினார்? Because he has now come as a man. ஏனென்றால் இப்பொழுது ஒரு மனிதனாய் அவர் He is வந்திருக்கிறார். going to live as a man on this ஒரு earth மனிதனாய் இந்த பூமியிலே வாழ போகிறார். and minister as a man on this earth. Descending upon him like a dove was the experience in which he was filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கினாரே, அது அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அனுபவமாய் இருந்தது. Now once again, just like Jesus didn't need baptism, you know, if you look at him like God, as God, he doesn't need Holy Spirit. ஏனாக நாம் பரிசுத்தம் தேவைப்படவில்லை அல்லவா? அதே போல இயேசுவை தேவனாக நாம் பார்ப்போம் என்றால் அவருக்கு பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானமும் தேவையில்லை. Why the Holy Spirit descended upon him? ஏன் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து இறங்கினார்? Because he has now come as a man. ஏனென்றால் இப்பொழுது ஒரு மனிதனாய் அவர் He is வந்திருக்கிறார். going to live as a man on this ஒரு earth மனிதனாய் இந்த பூமியிலே வாழ போகிறார். and minister as a man on this ஒரு earth. மனிதனாய் பூமியிலே ஊழியம் செய்ய Preach போகிறார். and teach and heal and set people free as a man on ஒரு this earth. ஒரு மனிதனாக இந்த பூமியிலே மக்களுக்கு பிரசங்கித்து போதித்து அற்புதங்களை செய்து குணமாக்க போகிறார். That is why Peter in Acts chapter 10 verse 38 says, ஆகவே தான் அப்போஸ்தலர் 10:38 பேதுரு சொல்லுகிறான், God anointed Jesus of Nazareth. நசரேயனாகிய இயேசுவை தேவன் அபிஷேகம் பண்ணினார் என்று. Why does he have to say Jesus of Nazareth? ஏன் நசரேயனாகிய இயேசு என்று அவன் சொல்லுகிறான்? Why can't he say God anointed his son Jesus? தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை அபிஷேகம் பண்ணினார் என்று ஏன் சொல்லக்கூடாது? No. He wants us to know that God anointed Jesus, this man Jesus who came from the town of Nazareth. நாசரேத் என்னும் ஊரிலிருந்து வந்த இந்த மனுஷனாகிய இயேசுவை தான் தேவன் அபிஷேகம் பண்ணினார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அப்படி சொல்லுகிறார். The humanity of Jesus is deliberately given emphasis there. இயேசுவுடைய மனுஷிகம் அங்கே வேண்டும் என்றே வலியுறுத்தப்படுகிறது. God anointed this man from Nazareth. நாசரேத் ஊரிலிருந்து வந்த இந்த மனிதனை தேவன் அபிஷேகம் பண்ணினார். Doesn't say this man from heaven. வானத்திலிருந்து வந்த மனிதன் என்று The சொல்லவில்லை. man from heaven, if you look at him like that, he doesn't need the baptism of the Holy Spirit. வானத்திலிருந்து வந்தவர் என்று பார்த்தால் அவருக்கு பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானமே தேவையில்லை. But as a man from Nazareth, ஆனா நாசரேத்திலிருந்து வந்த as a மனிதனாய், man born of the woman, கன்னியம் ஒரு ஸ்திரீயிடத்திலே பிறந்தவராய், as a man that was born in Bethlehem, raised up in Nazareth, பெத்லகேமிலே பிறந்து நாசரேத் ஊரிலே வளர்ந்த ஒரு மனிதனாய், as a man
ஒரு மனிதனாக He was anointed. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். And then he went about doing good. அதன் பிறகுதான் நன்மை செய்கிறவராய் சுற்றி How திரிந்தார். was he going around doing good? எப்படி அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி As திரிந்தார்? a man he was going around ஒரு doing good. மனிதனாய் அவர் நன்மை செய்து சுற்றி திரிந்தார். Healing all that were oppressed of the devil. பிசாசினால் ஒடுக்கப்பட்ட யாவரையும் குணமாக்கினார். How? எப்படி? As a man. ஒரு He மனிதனாக was healing as a man. ஒரு மனிதனாக தான் குணமாக்கினார். Chasing the devil as a man. ஒரு மனிதனாக தான் பிசாசுகளை துரத்தினார். And that is why this man needed the baptism in the Holy Spirit. ஆகவே தான் இந்த மனிதனுக்கு பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் தேவைப்பட்டது. That is why this man needed to be filled with the Holy Spirit ஆகவே and தான் இந்த power. மனிதன் பரிசுத்தாவினாலே வல்லமையினாலே நிரப்பப்பட வேண்டியதா இருந்தது. So Peter was right. ஆகவே பேதுரு சொன்னது சரியே. God anointed this Jesus of Nazareth. இந்த நசரேயனாகிய இயேசுவை தேவன் அபிஷேகம் பண்ணினார். When did he anoint him? எப்போது அபிஷேகம் பண்ணினார்? After he came out of the waters of baptism. தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வந்த பிறகு Then God anointed this Jesus of Nazareth. அப்போதுதான் இந்த நசரேயனாகிய இயேசுவை தேவன் அபிஷேகம் And பண்ணினார். being filled with the Holy Spirit, பரிசுத்தாவினாலே he நிறைந்தவராய் now goes into the wilderness. இப்போது வனாந்திரத்துக்கு அவர் போகிறார். Listen to verse 14 of chapter 4, Luke 4. லூக்கா 4:14 கவனியுங்கள். Luke 4:14. 4:14 Then Jesus returned. This is after the temptation in the wilderness. வனாந்திரத்திலே சோதனை எல்லாம் முடிந்த பிறகு இந்த வசனம் வருகிறது. Remember, the devil tempted him 3 times and Jesus took victory over him. வனாந்திரத்திலே 3 முறை பிசாசு அவரை சோதித்தான், 3 முறை இயேசு வெற்றி கண்டார். As a man, he stood before the devil. ஒரு மனிதனாக பிசாசுக்கு முன்னே நின்றார். That is why the Bible describes him as the second man, ஆகவே தான் அவரை பிந்தின ஆதாம், இரண்டாம் ஆதாம் என்று வேதம் சொல்கிறது. the last Adam. பிந்தின ஆதாம். Why? ஏன்? The first Adam faced the devil in the Garden of Eden and he failed. ஏனென்றால் முதலாவது ஆதாம் பிசாசை ஏதேன் தோட்டத்திலே சந்தித்தான், தோல்வி அடைந்தான். But the second Adam met him in the wilderness and he succeeded. ஆனால் பிந்தின ஆதாம் வனாந்திரத்தில் அவனை சந்தித்தார், வெற்றி கண்டார். As sinners, we were part of that human race to which that Adam, the first Adam, was the head of that human race. பாவிகளாகிய நாம் எல்லாருமே மனு வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். இந்த மனு வர்க்கத்தினுடைய தலை அந்த முந்தின ஆதாம். பாவிகளாயிருந்த நாம் அந்த முந்தின ஆதாமினிடத்திலிருந்து வந்தவர்கள், அவனுடைய தலைமுறையினர். But as children of God, born again, saved people, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக ரட்சிக்கப்பட்டவர்களாக மறுபடியும் பிறந்தவர்களாக Jesus is the head of this new race, the new creation. இந்த புதிய சிருஷ்டிகளுக்கு தலையாய் இருப்பது இயேசு. Amen. ஆமென். We are not from Adam. நாம் ஆதாமிலிருந்து வந்தவர்கள் அல்ல. Everybody say I am from Christ. எல்லாம் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவிலிருந்து வந்தவன். Amen. ஆமென். Must begin to think like that. அப்படி யோசிக்க ஆரம்பிக்கணும். Our mind is the thing that needs change. நம்முடைய மனம் தான் மாறணும். Then everything will change. அப்படினா எல்லாம் மாறிடும். We were from Adam, ஆதாமிலிருந்து வந்தோம். but now we are from Christ. ஆனா இப்போது கிறிஸ்துவிலிருந்து Our வந்திருக்கிறோம். identity is not with Adam, our identity is in Christ. நாம் ஆதாமோடு நம்மை அடையாளம் காண்கிறதில்லை, கிறிஸ்துவோடு நம்மை அடையாளம் காண்கிறோம். Amen. Amen. I am in Christ. நான் கிறிஸ்துவுக்குள் If இருக்கிறேன். any man is in Christ, he is a new creature. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா All இருக்கிறான். things are passed away and all things have become new. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. Don't be going around saying, well, I'm just a man, I'm just like Adam, I'm just like that poor old man in the Garden of Eden. அது சும்மா இப்படி சொல்லி தெரியாதீங்க, நான் சாதாரண மனுஷன், ஆதாம்ல இருந்து வந்தவன், அவனை போல தான் நானா அப்படின்னு. No, 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 no. கிடையவே கிடையாது. You're born of God. நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். You are of Christ. நீங்கள் கிறிஸ்துவினால் வந்தவர்கள். You belong to Christ. கிறிஸ்துவுக்குரியவர்கள். Amen. Amen. You came from the very womb of God. தேவனுடைய கர்ப்பத்திலிருந்து உதித்தவர்கள். You were birthed by God. தேவன் தான் உங்களை பெற்றெடுத்தார். Amen. Amen. That's why you have the nature of God. ஆகவே தான் தேவனுடைய சுபாவம் உங்களுக்கு இருக்கிறது. Some people say, well, I'm adopted, brother. சிலர் சொல்றாங்க, நான் சுவிகார புத்திரன் தானே. They got that from Galatians. கலாத்தியர்ல இருந்து அதை எடுத்துக்கிட்டாங்க. They got, that adoption doesn't mean the way you think. அந்த சுவிகாரம், அந்த தத்து வந்து நீங்க நினைக்கிற மாதிரி We are கிடையாது. not orphanage children adopted by God. நாம் அநாத பிள்ளைகள் அல்ல, தேவன் நம்மை தத்தெடுக்க. Not in the God's orphanage, not in the big orphanage of God. தேவன் வச்சிருக்கிற பெரிய அநாத விடுதியில நாமெல்லாம் இல்ல. God is not running an orphanage here. ஆண்டவர் ஒரு அநாத விடுதியை நடத்தல. God has children here. தேவனுக்கு பிள்ளைகள் தான் இருக்காங்க. Not adopted children. தத்தெடுத்த பிள்ளைகள் இல்ல. Children. பிள்ளைகள். Adopted children have no nature like the father. தத்து பிள்ளைகளுக்கு தகப்பன போன்ற சுபாவம் இருப்பதில்லை. They still have the nature of the father who gave birth to them. எந்த அப்பா அவங்களை பெற்றெடுத்தாரோ அந்த அப்பாவுடைய சுபாவம் தான் அவங்களுக்குள்ள இருக்கும். Amen. Amen. Even though they grow up in another home, nature will be from the original father. அவங்க தத்து எடுக்கப்பட்ட வீட்ல வளர்ந்தாலும் அந்த பிள்ளையுடைய சுபாவம் எந்த அப்பா பெற்றெடுத்தாரோ அந்த அப்பாவுடைய சுபாவமா இருக்கும். We are born of God. நாமோ தேவனால் பிறந்தவர்கள். 1 John 4:4 says, beloved, you are born of God. 1 யோவான் 4:4 சொல்லுது, பிரியமானவர்களே நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். Amen. Amen. Lift up your hands and say, I'm born of God. நான் சொல்லுங்க, நான் தேவனால் பிறந்தவன். I came out of the womb of God. நான் தேவனுடைய கர்ப்பத்திலிருந்து I உதித்தவன். have the nature of God. தேவனுடைய சுபாவம் எனக்கு இருக்கிறது. I belong to God. நான் தேவனுக்கு உரியவன். Through Christ. கிறிஸ்துவின் மூலமாக. So here is Jesus. ஆகவே இயேசு இருக்கிறாருங்க.
It says Jesus returned in the power of the Spirit. வசனம் சொல்லுகிறது இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே திரும்பினார் என்று. Now this Jesus is now operating with the power of the Holy Spirit because he is filled with the Holy Spirit. இப்போது இந்த இயேசுவானவர் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டதனாலே பரிசுத்தாவின் பலத்தினாலே செயல்படுகிறார். There is tremendous power in his life. அவருடைய வாழ்க்கையிலே அபரிமிதமான ஒரு பலன் இருக்கிறது. Beats the devil himself and takes victory. பிசாசை ஜெயித்து வெற்றி காண்கிறார். How many of you know that is one of the reasons the Holy Spirit is given? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதுக்கு இதுவும் பல காரணங்களில் இதுவும் ஒன்று. He brings a power that is beyond earthly powers. இந்த உலக சக்திகளை காட்டிலும் மேலான ஒரு சக்தியை அவர் நமக்கு கொடுக்கிறார். Listen to this. கவனிங்க இது. Why do we need the power of the Holy Spirit? ஏன் பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்கு தேவை? Why do we need the filling of the Holy Spirit? ஏன் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு நமக்கு தேவை? Because I will tell you, you have an enemy that is not an earthly enemy. ஏனென்றால் உங்களுக்கு இருக்கிற எதிரி உலக பிரகாரமான எதிரி அல்ல. You have a spiritual enemy. உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய எதிரி இருக்கிறார். You have a spirit as your enemy. ஒரு ஆவி உங்கள் எதிரியாக இருக்கிறது. You have a whole bunch of demonic spirits, evil spirits as your enemy. பிசாசின் ஆவிகள், அசுத்த ஆவிகள் உங்கள் எதிரிகளாக இருக்கிறது. All of hell and the devil and Satan is your enemy. நரகம் முழுவதும் பிசாசு, சாத்தான் எல்லாரும் உங்கள் எதிரிகளாக இருக்கிறார்கள். And your power, your brute power, your body power, your physical power, your mental power is not a match to that spirit's power. அந்த ஆவிகளின் வல்லமைக்கு உங்களுடைய சரீர வலிமையோ உங்களுடைய மன வலிமையோ போதவே போதாது. You cannot encounter the devil with this power. இந்த வல்லமையை கொண்டு பிசாசை சந்திக்க முடியாது. Not with your mental power. உங்களுடைய மன வலிமையை கொண்டு சந்திக்க முடியாது. That is why he said, you go and wait in Jerusalem until you be endued with power from on high. ஆகவே தான் இயேசு சொன்னார், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேமிலே இருங்கள். Because you have a unnatural enemy, because you have a spiritual enemy, because you have the devil as your enemy and he's a spirit, and I'm going to give you the Holy Spirit who is greater than this demonic spirit. பிசாசு ஆவியா இருக்கிறான், அவன் சாதாரண எதிரி அல்ல, அசாதாரணமான எதிரி. ஆகவே தான் அவனை எதிர்க்க பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு நான் தருகிறேன் என்று அவர் சொன்னார். What is the meaning of having the Holy Spirit in your life? பரிசுத்த ஆவியை உங்கள் வாழ்க்கையிலே பெற்றிருப்பது என்றால் என்ன அர்த்தம்? What does it mean to be filled with the Holy Spirit? பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருப்பது என்றால் என்ன அர்த்தம்? One of the things it means is that you have a power beyond your power. உங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி உங்களுக்கு இருக்கிறது என்று You அர்த்தம். have a power that can take on hell and all of its angels. நரகத்தையும் அதிலுள்ள சகல தூதர்களை நீங்கள் மேற்கொள்ள முடியும் என்கிற அர்த்தம். Because you have the Holy Ghost power. ஏனென்றால் பரிசுத்தாவின் வல்லமை உங்களுக்கு இருக்கிறது. Dynamic power. ஆற்றல் மிகுந்த வல்லமை. Explosive power. வெடித்து சிதறக்கூடிய வல்லமை. A power that is beyond all human power. எல்லா மனுஷ சக்திகளுக்கும் வல்லமைகளுக்கும் அப்பாற்பட்ட வல்லமை. That is what is happening to Jesus. இயேசுவுக்கு அதுதான் சம்பவிக்கிறது. As a man, ஒரு மனிதனாக he took baptism. ஞானஸ்நானம் எடுத்தார். And because he was a man, he was filled with the Holy Spirit. மனிதனாக இருந்ததனாலே பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார். And as a man, he takes victory over the devil. ஒரு மனிதனாக பிசாசை அவர் ஜெயிக்கிறார். And after the victory as a man, he comes out of the wilderness in the power of the Spirit. வெற்றி பெற்ற பிறகு மனிதனாக வனாந்தரத்திலிருந்து வெளியே வந்து பரிசுத்தாவின் பலத்தினாலே திரும்புகிறார். Do you understand what I'm talking about? என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? This man, இந்த மனிதன், consider this man. இந்த மனிதனை எண்ணி பாருங்க. Jesus is showing you and I what we ought to live like as a man. ஒரு மனிதனாக நீங்களும் நானும் எப்படி வாழ வேண்டும் என்பதை இயேசு நமக்கு காண்பிக்கிறார். I am a man. நான் ஒரு மனுஷன். Born in this world. இந்த உலகத்துல பிறந்தவன். Born of God. தேவனால் பிறந்தவன். Having the righteousness of God. தேவனுடைய நீதியை பெற்றிருக்கிறவன். Having the very righteousness that Jesus has. இயேசுவுக்கு இருக்கிற அதே நீதியை பெற்றிருக்கிறேன். But then I get baptized in water. பிறகு தண்ணீரிலே ஞானஸ்நானம் எடுக்கிறேன். Then I need the filling of the Holy Spirit. பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் எனக்கு தேவை. Because I need the power of the Holy Spirit. ஏனென்றால் பரிசுத்தாவின் வல்லமை எனக்கு தேவை. Because if the devil is against Jesus, he is against me also. ஏனென்றால் பிசாசு இயேசுவை எதிர்த்தான் என்றால் என்னையும் எதிர்ப்பான். And I need the power of the Holy Spirit. எனக்கு பரிசுத்தாவின் வல்லமை தேவை. To live and work and do the ministry and the work of God. தேவனுடைய வேலையை ஊழியத்தை செய்ய இந்த உலகத்தில் வாழ எனக்கு அது தேவை. To live successfully, I need the power of the Holy வெற்றிகரமாய் Spirit. வாழ பரிசுத்தாவின் வல்லமை எனக்கு தேவை. That's what happened to this man. இந்த மனுஷனுக்கு அதான் நடந்தது. He is the perfect man. இவர்தான் பூரணமான He is மனுஷன். my example. இவர்தான் நம்முடைய உதாரணம். But let's go on. We are still in the 4th chapter. Go on to verse 18 4ஆம் அதிகாரத்திலே இருக்கோம். or 17. 17ஆம் வசனத்தை பாப்போம் இப்போ. Listen to this. And he was handed, then he goes into a synagogue, verse 16 says. பிறகு 16ஆம் வசனம் சொல்லுது அவர் ஒரு தேவாலய ஜெபமாலயத்துக்குள்ளே சென்றார் என்று. After all this happened, after he was baptized and filled with the Holy Spirit, went into the wilderness, tempted by the devil, came out in the power of the Holy Spirit. Then he went to Nazareth. அவர் ஞானஸ்நானம் எடுத்தார், பிறகு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார், வனாந்தரத்துக்கு போனார், அங்கே சோதிக்கப்பட்டார், பிசாசு ஜெயித்தார். அதன் பிறகு இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஆலயத்துக்குள்ள போகிறார்.
And then verse 17 says he was handed the book of the prophet Isaiah. அங்க 17ஆம் வசனம் சொல்லுகிறது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவரிடத்திலே கொடுக்கப்பட்டது. When he had opened the book, he found the place where it was written, and he read, "The Spirit of the Lord is upon me, because he has anointed me to preach the gospel to the poor. He has sent me to heal the brokenhearted, to proclaim liberty to the captives, and recovery of sight to the blind, to set at liberty those who are oppressed, to proclaim the acceptable year of the Lord." அவர் புத்தகத்தை விரித்தபோது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதய நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். He says the Spirit of the Lord is upon me. சொல்றார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், He has anointed me. அவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். He says I have the anointing of the Holy Spirit. சொல்லுகிறார், பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்கு இருக்கிறது, I am full of the Holy Spirit. நான் பரிசுத்தாவினால் நிறைந்திருக்கிறேன். The Spirit of the Lord is upon me. கர்த்தருடைய ஆவி என் மேல் He இருக்கிறார், has anointed me. அவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். Now I can preach the gospel. இப்போது நான் சுவிசேஷத்தை I பிரசங்கிக்க can முடியும், heal the brokenhearted. இருதய நொறுங்குண்டவர்களை I குணமாக்க can முடியும், set the captive free. சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க முடியும், I can open the blind eyes. குருடருக்கு பார்வை கொடுக்க முடியும், I can proclaim liberty to those who are oppressed. நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க முடியும். He declares that he has come to do these works in the power and the anointing of the Holy Spirit. பரிசுத்தாவின் வல்லமையினால் அபிஷேகத்தினால இந்த வேலையை செய்ய வந்திருக்கிறேன் என்று அவர் அறிவிக்கிறார். Turn to John chapter 3. திருப்பம் யோவான் 3ஆம் அதிகாரம். Let's read a couple of verses and then close. John சில chapter வசனங்களை 3, வாசித்து முடிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் verse 34. 3:34. Just trying to show you that Jesus as a man needed all this. இயேசு மனிதனாகி இயேசுவுக்கு இதெல்லாம் தேவைப்படுகிறது, தேவைப்பட்டது என்று சொல்லவே That இதெல்லாம் is சொன்னார். why we need this. ஆகவேதான் நமக்கு இது தேவை. John chapter 3 verse 34. யோவான் 3:34. For he whom God has sent speaks the words of God, for God does not give the Spirit by measure to him. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தையிலே பேசுகிறார், தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். See, again John speaks of how the Spirit, the Holy Spirit, was given without measure to Jesus. யோவான் இங்கே இயேசுவுக்கு எப்படி பரிசுத்த ஆவியானவர் அளவே இல்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். He acknowledges that Jesus was given the Holy Spirit at some point in time in history. ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே குறிப்பிட்ட நேரத்திலே இயேசுவுக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டார் என்பதை இவன் சொல்லுகிறான். God has given him the Spirit without measure, he says. தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். Now turn to John chapter 6 யோவான் 6ஆம் அதிகாரம் சொல்லுவோம், and verse 27. 27ஆம் வசனம். John 6 யோவான் 6 verse 27. 27ஆம் வசனம். Do not labor for the food which perishes, but for the food which endures to everlasting life, which the Son of Man will give you, because God the Father hath set his seal on him. அழிந்து போகிற போதினத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போதினத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். He says God has set his seal on him. அவர் சொல்றார், தேவன் அவரை முத்திரித்திருக்கிறார். What is he referring to? எதை அவர் குறிப்பிடுகிறார்? What is this seal that he's referring to? என்ன எதை முத்திரை என்று இங்கே சொல்லுகிறார்? Why is he saying this? ஏன் இதை சொல்லுகிறார்? Why is he saying God the Father has set his seal on him? பிதாவாகிய தேவன் அவரை முத்திரித்திருக்கிறார் என்று ஏன் சொல்லுகிறார்? This is something that happened right after the feeding of the 5,000. இது 5000 பேரை போஷித்த பிறகு அவர் சொல்லுகிற ஒரு காரியம். So Jesus says, for this food, அவரே சொல்லுகிறார், இந்த போதினத்துக்காக கஷ்டப்படாதீங்க, but for the food that endures to everlasting life. ஆனா நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போதினத்துக்காக கிரியை நடப்பீங்க. This food that endures to everlasting life, the Son of God will give you. The Son of Man will give you. நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற இந்த போதினத்தை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். This man will give you. இந்த மனுஷன் கொடுப்பார். Who is this man? இந்த மனுஷன் யார்? Upon this man God has set his seal. இந்த மனுஷன் மேல் தான் தேவன் தம்முடைய முத்திரையை வைத்திருக்கிறார். God has chosen him and sealed him and anointed him and filled him with the Holy Spirit, so that he may give the bread of life. இவர் ஜீவ அப்பத்தை மக்களுக்கு கொடுப்பதற்காக தேவன் இவரை பரிசுத்தாவினாலே நிரப்பி தேவன் இவரை பரிசுத்தாவினாலே முத்திரித்திருக்கிறார். Later on in the same chapter, in verse 63, I think he says, the words that I speak, they are spirit and they are life, he says. பிறகு 63ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது என்று. He is not an ordinary rabbi preaching like a Jewish teacher. இவர் ஒரு சாதாரண யூத மத போதகனை போன்ற ஒருவர் அல்ல. He says the words that I speak, it comes forth with life. இவர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிற வார்த்தைகள் ஜீவனோடு வருகிறது. When you are hearing me, you are getting life. நீங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்போது ஜீவனை பெறுகிறீர்கள். What life? என்ன ஜீவன்? The very breath of God is blown upon you.
he says. தேவனுடைய சுவாசம் உங்கள் மேல் ஊதப்படுகிறது. The very life of God is given to you. தேவனுடைய ஜீவனே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. When you hear me speak, you are getting the spirit and life. என்னுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது அவைகள் ஆவியையும் ஜீவனுமாய் உங்களுக்கு இருக்கிறது. In other words, he is saying, அவர் என்ன சொல்கிறார்? when I speak, what you are getting is not just words from a book, words from some teaching, words of man's wisdom. You are getting the life from the Spirit who has anointed me, who fills me. என்ன சொல்லுகிறார்? நான் பேசும்போது நீங்கள் கேட்கிற வார்த்தைகள் புத்தகத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் அல்ல, தத்துவ வார்த்தைகள் அல்ல, மாறாக என்னை அபிஷேகம் பண்ணினாரே அந்த ஆவியினுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கிறீர்கள். They are spirit and life. அவைகள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. They are life from the Spirit. அவைகள் ஆவியிலிருந்து வருகிற ஜீவன். Spirit life. ஆவியினுடைய ஜீவன். How else can I say it? வேற எப்படி சொல்றது? It's a life from the Spirit of God. அது தேவ ஆவியிலிருந்து வருகிற ஜீவன். Hallelujah. Hallelujah. Amen. Amen. We are called to do ministry where we give the spirit life, my friend. ஆவியின் ஜீவனை கொடுக்கிற ஊழியத்தை செய்யவே நாம் We are அழைக்கப்பட்டிருக்கிறோம். not here to talk stories. கதை பேசுறதுக்காக நாம் இங்க இல்லை. We are not here to preach human wisdom. அது மனித ஞானத்தை பிரசங்கிப்பதற்காக நாம் இங்க இல்லை. When words proceed out of our mouth is simply a vessel. வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும்போது நம்முடைய வாய் வெறும் ஒரு பாத்திரமாக தான் இருக்கிறது. Vessel of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய பாத்திரமாய். Tongue is just a vessel. நாவு ஒரு பாத்திரம் தான். Just an instrument in the hands of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் கைகளிலே அது ஒரு கருவியா இருக்கிறது. But what goes forth is the life from the Spirit of God. ஆனால் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு போகிறதோ தேவ ஆவியானுடைய ஜீவன். There happens, as you hear the word of God, the infusion of the spirit life. தேவனுடைய வசனத்தை நீங்கள் கேட்கும்போது ஆவியினுடைய ஜீவன் உள்ளே செலுத்தப்படுகிறது. You feel the quickening of the spirit. ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறதை பார்க்கிறீர்கள். Something happens inside of you. உங்களுக்குள்ளே ஏதோ நடக்கிறது. You're set free. விடுதலை ஆக்கப்படுகிறீர்கள். That's why he said the spirit of the Lord is upon me. ஆகவே தான் சொன்னார் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். He has anointed me to preach the gospel. சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார். That's why Jesus said to the disciples, don't go and preach until you have the anointing from above. ஆகவே தான் இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுகிற வரையிலே பிரசங்கம் பண்ண வேண்டாம். Go and wait in Jerusalem. போய் எருசலேமிலே காத்திருங்கள். Until you be endued with power from on high. உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படுகிற வரை. Until you be filled with the Holy Spirit. பரிசுத்தாவினாலே நிரப்பப்படுகிற வரை. Until you be so baptized and filled with the Holy Spirit. பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் பட்டு நிறைகிற வரையிலே. So that when you speak, ஆகவே நீங்கள் பேசும்போது you're not just நீங்கள் preacher, ஏதோ நீங்கள் மதப்போதகர்கள போல இருப்பதில்லை, but preacher of life. மாறாக ஜீவனை பிரசங்கிக்கிறவராய் Because இருப்பீர்கள். Jesus did not come to preach religion. ஏனென்றால் இயேசு மதத்தை போதிக்க வரவில்லை. Jesus said, I came to give life. இயேசு சொன்னார் நான் ஜீவனை கொடுக்கவே வந்தேன். And that life more abundantly. அந்த ஜீவனை பரிபூர்ணமாய் கொடுக்க I வந்தேன். tell you my friend, I don't preach to give Christian teaching. நான் உங்களுக்கு சொல்லட்டும் கிறிஸ்தவ போதனைகளை கொடுக்கும்படியாய் நான் பிரசங்கிக்கிறதில்லை. But I preach to give life. ஜீவனை கொடுக்க பிரசங்கிக்கிறேன். Amen. It's not just teaching. இது வெறும் போதனைகள் அல்ல. It's not just some things, some points. அல்லது ஏதோ சில பாயிண்ட் கொடுத்தன் கிடையாது. We're not doing some religious teaching. சில மத போதனைகளை நாம் இங்கே கொடுக்கவில்லை. I am a giver of life. நான் ஜீவனை கொடுக்கிறேன். Who are you? நீங்கள் யார்? You are a giver of life. நீங்கள் ஜீவனை கொடுக்கிறவர். What life? என்ன ஜீவன்? Where does this life come இந்த from? ஜீவன் எங்கிருந்து வருகிறது? The life from the Spirit of God. தேவ ஆவியிலிருந்து வருகிற You ஜீவன். are filled with the Holy Spirit. பரிசுத்தாவினாலே You are நிறைந்திருக்கிறீர்கள். anointed by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். Then you preach. பிறகு பிரசங்கம் பண்ணுங்கள். Bible says, Jesus said, the Spirit of the Lord is upon me. இயேசு சொல்கிறார் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். And He has anointed me அவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். to preach the gospel. சுவிசேஷத்தை To அறிவிக்க, preach the good news. நற்செய்தியை சொல்ல. When people hear it, மக்கள் அதை கேட்கும்போது they're quickened. உயிர்ப்பிக்கப்படுவார்கள். You believe that? அதை விசுவாசிக்கிறீங்களா? They're quickened to life. ஜீவனை பெறுவார்கள். Listen to chapter 5. 5ஆம் Let me read அதிகாரம். this and show you this and then close. இதை காண்பித்து நான் முடிக்கிறேன். 5ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். John chapter 5. யோவான் 5ஆம் அதிகாரம். Listen to this, verse 24. 24ஆம் வசனத்தை கவனியுங்கள். Most assuredly I say to you, he who hears my word and believes in him who sent me has everlasting life and shall not come into judgment but has passed from death unto life. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். Most assuredly I say to you, the hour is coming and now is when the dead will hear the voice of the Son of God and those who hear will live. மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். What is it referring to? எதை குறிப்பிடுகிறார் இங்கே? Says the hour is coming and now is. காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. For what?
எதுக்காக? The dead will hear the voice of God. மரித்தோர் தேவகுமாரனின் சத்தத்தை கேட்கும் Which காலம். dead? மரித்தோர்னா யார்? Some people say, well, this is talking about how Jesus will come and they'll hear the voice of God and they'll live, brother. சில என்ன The graves சொல்றாங்க? will open and they'll இயேசு get up from the grave. இயேசு திரும்ப வரும்போது அவருடைய சத்தத்தை கேட்டு கல்லறையில இருந்து எழுந்திருப்பாங்களா, அவங்கள பற்றி I பேசுதுன்றாங்க. believe that also. நான் அதையே நம்புறேன். That's going to happen. அது நடக்க போகிறது. All the graves will be opened. எல்லா கல்லறைகளும் திறக்கப்படும். Look at verse 28. 28ஆம் வசனத்தை கவனிங்க. 28 is talking about that. 28ஆம் வசனம் தான் அத பற்றி It பேசுகிறது. says, do not marvel at this, for the hour is coming. And now it doesn't say now is. It just simply leaves it like that. Now, the hour is coming, in which all who are in the grave, it particularly mentions grave, not just the dead, all who are in the graves will hear his voice and come forth. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழியில் அங்க வந்து மரித்தோர்னு சொல்ற, ஆனா இங்க பிரேத குழின்றாரு. பிரேத குழியில் அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், ஆனா இப்போதே வந்திருக்கிறதுன்னு சொல்லல. Therefore, verse 28 refers to the future. ஆகவேதான் 28ஆம் வசனம் எதிர்காலத்தை குறிக்கிறது என்று நாம் சொல்கிறோம். It is talking about the graves opening and people coming from the dead, literally. பிரேத குழிகள் திறக்கப்பட்டு அதிலிருந்து மக்கள் எழுந்து வருவார்களே, அதை குறித்து பேசுகிறது. Verse 28. 28ஆம் வசனம். That hour is coming. அந்த காலம் வருகிறது. But in verse 25 is talking about an hour that is coming and has come now. ஆனா 25ஆம் வசனமோ ஒரு காலம் வரும், அது இப்போதே வந்திருக்கிறது என்று சொல்கிறது. These people are dead, but they are not in the grave. இந்த ஆட்கள் செத்தவர்கள், ஆனா கல்லறையிலே இல்ல. They will hear the voice of God. அவர்கள் தேவகுமாரனின் சத்தத்தை I கேட்பார்கள். am telling you, this is talking about the dead, the spiritually dead. இது ஆவிக்குரிய பிரகாரம் மரித்தவர்களை குறித்து பேசுகிறது. The world is full of spiritually dead உலகம் people. ஆவிக்குரிய பிரகாரமாய் செத்த மக்களை கொண்டிருக்கிறது. They will hear the voice of God. அவர்கள் தேவகுமாரனின் சத்தத்தை கேட்பார்கள். And when they hear the voice of God, they will live. தேவனுடைய குமாரனின் சத்தத்தை கேட்கும் போது பிழைப்பார்கள். Hallelujah. ஹalleluya. What does this tell about preaching? இது பிரசங்கத்தை குறித்து என்ன சொல்கிறது? I tell you, my friend, preaching is a supernatural நான் உங்களுக்கு natural சொல்லட்டும். activity. பிரசங்கம் என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் செய்யப்படுகிற ஒன்று. You better believe that. அதை நம்புங்க. அது It is a supernatural activity. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் அது. Though a man is standing there and he is preaching, ஒரு மனுஷன் நின்னு பிரசங்கம் பண்ணாலும் something supernatural is taking place. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று அங்கே நடக்கிறது. The dead, the spiritually dead people are hearing the voice of God. ஆவிக்குரிய பிரகாரம் மரித்தவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார்கள். And when they hear, அவர்கள் கேட்கும்போது life comes and quickens them. ஜீவன் வந்து அவர்களை உயிர்ப்பிக்கிறது. Amen. ஆமென். Life quickens them. ஜீவன் அவர்களை உயிர்ப்பிக்கிறது. They receive eternal life. நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறார்கள். That's what it's saying. அதுதான் சொல்லுது. That's why Jesus said, ஆகவே தான் இயேசு the சொன்னார், Spirit of the Lord is upon me. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் He has இருக்கிறார். anointed me to preach the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். And I tell you, my friend, every single one of you and we all need the baptism in the Holy Spirit. நான் உங்களுக்கு சொல்லட்டும், நாம் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் தேவை. If Jesus needed it, we need it. இயேசுவுக்கே அது தேவை என்றால் நமக்கும் தேவை. Amen. ஆமென். போது In whom you, having believed, you were sealed with the Holy Spirit of promise. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். Now, when you believe, certainly the work of Holy Spirit happened in you. நீங்க விசுவாசித்த போது நிச்சயமா பரிசுத்த ஆவியுடைய கிரியை உங்களுக்குள்ளே நடந்தது. Because without Holy Spirit's help, you could not believe. ஏனென்றால் பரிசுத்த ஆவியினுடைய உதவி இல்லாமல் நீங்கள் விசுவாசிக்க முடியாது. If you are regenerated, if you have regeneration, that's the work of the Holy Spirit. You have the Holy Spirit. நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள் சொன்னா அதுவே பரிசுத்த ஆவியின் கிரியை, அது உங்களுக்குள்ளே நடந்திருக்கிறது. The Holy Spirit is in you. ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். He has brought new birth. புதிய பிறப்பை அவர் செய்திருக்கிறார். But the sealing is the baptism in the Holy Spirit. ஆனா அந்த முத்திரை என்பது பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை குறிக்கிறது. Why do we say that? ஏன் அப்படி சொல்லுகிறோம்? Even though we believe at the time of salvation the Holy Spirit works in a believer and the Holy Spirit comes to abide in a believer. ரட்சிப்பின் போது ஒரு மனிதனுக்குள்ளே ஆவியானவர் கிரியை செய்கிறார், அவனுக்குள்ளே வந்து தங்குகிறார் என்று நாம் நம்பினாலும் we believe that sealing is different. முத்திரை என்பது வித்தியாசமான ஒன்று என்று நாம் நம்புகிறோம். You know that sealing here it says the sealed with the Holy Spirit of promise. இங்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று வருகிறது. You remember that phrase from Acts? ஞாபகம் இருக்கா? நடபடிகள் புத்தகத்தில் வாசித்தோமே. Peter said this is a promise to you and to your children and to those who are afar off. பேதுரு சொல்லுதான் இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் சொந்தமானது. The promise of the Holy Spirit, the very term the promise of the Holy Spirit refers to what happened in the book of Acts. பரிசுத்த ஆவி குறித்த வாக்குத்தத்தம் அந்த வார்த்தையே நடபடிகள் புத்தகத்தில் என்ன நடந்ததோ அதை தான் குறிக்கிறது. It refers to the outpouring of the Holy Spirit. It refers to the descending of the Holy Spirit upon people. பரிசுத்த ஆவியானவர் மக்கள் மீது பொழிந்தருளப்படுகிறாரே, இறங்குகிறாரே, அதை குறிக்கிறது. It refers to that experience. அந்த அனுபவத்தை தான் அது குறிக்கிறது. So what is he saying? அவன் என்ன சொல்கிறார்? You trusted this gospel, believed, heard the word of truth and believed the gospel. சத்திய வசனத்தை கேட்டு நீங்கள் சுவிசேஷத்தை விசுவாசித்தீர்கள். Certainly the Holy Spirit was your helper. நிச்சயமா ஆவியானவர் தான் உங்களுக்கு உதவி செய்தார். And the Holy Spirit is in you. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். But then you were sealed with the Holy Spirit of promise. அதன் பிறகு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டீர்கள். Sealing
with the Holy Spirit of promise is a reference to the baptism in the Holy Spirit. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று சொன்னா அது பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை குறிக்கிறது. And Jesus was sealed. இயேசு முத்திரை போடப்பட்டார். In that way. இந்த விதத்துல. And the Bible says that we are also sealed. வேதம் சொல்லுகிறது நாமும் அப்படியே முத்திரை போடப்பட்டிருக்கிறோம் என்று. Amen. Amen. And when that happens, அது சம்பவிக்கும் போது there is a tremendous anointing to share the gospel and to influence and affect the life of others. சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள மற்றவர்களை பாதிக்க ஒரு வாய்ப்பு நமக்கு உண்டாகிறது. Where you are not doing something great, but the Holy Spirit in you and through you is doing something. நீங்கள் எதுவும் பெரிய காரியத்தை செய்யவில்லை, மாறாக உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்கள் மூலமாய் அதை செய்கிறார். You are being used. நீங்கள் பயன்படுத்தப்படுகிறீர்கள். Life comes out of you. ஜீவன் உங்களுக்குள்ள இருந்து புறப்பட்டு வருகிறது. Spirit and life goes forth. ஆவியும் ஜீவனும் புறப்பட்டு போகிறது. Amen. Amen. Not just words. வெறும் வார்த்தைகள் அல்ல. And dead people are quickened to life. மரித்தவர்கள் ஜீவனை கொண்டு உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். Shall we stand together? எல்லாரும் எழுந்து நிற்போமா? Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Lift up your hands and thank God. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Oh, may every heart long for the Holy Spirit. ஒவ்வொரு உள்ளமும் பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிக்கட்டும். If you have not received the baptism in the Holy Spirit, பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை நீங்கள் பெறாதிருந்தால், this is for you. இது உங்களுக்காகத்தான். This is the promise of the Father to இது you. பிதா உங்களுக்கு பண்ணின வாக்குத்தத்தம். Loving heavenly Father wants to give it to you. அன்பின் பரலோக பிதா இதை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். He wants to anoint you. உங்களை அபிஷேகம் பண்ண He விரும்புகிறார். wants to pour this anointing oil all over you, இந்த அபிஷேகத்தை தைலத்தை உங்கள் மேலெல்லாம் ஊத்த விரும்புகிறார். so that you can be a minister of life, நீங்கள் ஜீவனை அருளுகிற ஊழியனாய் இருக்கும்படியா, giver of life. ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கும்படியா. Hallelujah. ஹalleluya. Thank God for that. ஓ இதற்காக கர்த்தருக்கு நன்றி Lift சொல்லுங்க. up your hands and praise God. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். Oh, thank you, Jesus. ஹalleluya. Thank you, Father. நன்றி பிதாவே. Thank you, Lord. நன்றி கர்த்தாவே. Thank you, Father. நன்றி தகப்பனே. Oh, thank you for the anointing oil. ஓ இந்த அபிஷேக தைலத்துக்காய் ஸ்தோத்திரம். Thank you for the oil of gladness. இந்த மகிழ்ச்சியின் தைலத்துக்காய் ஸ்தோத்திரம். Thank you for this oil and wine that brings great power in our lives. எங்கள் வாழ்க்கையில மிகுந்த வல்லமை கொண்டு வருகிற இந்த எண்ணெய்க்காக, இந்த திராட்சை ரசத்துக்காய் ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. Praise you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Father. நன்றி தகப்பனே. Father God, we thank you. பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for showing us how much we need this Holy Spirit. இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை என்பதை காண்பித்தபடியால் I ஸ்தோத்திரம். pray today that having heard these truths, that we will put aside this thought that we don't need and we have everything. இந்த சத்தியத்தை இன்றைக்கு நாங்கள் கேட்ட பிறகு ஆவியானவர் எங்களுக்கு தேவையில்லை என்று நாங்கள் சொல்லுகிற அந்த எண்ணத்தை எங்களை விட்டு விலக்க உதவி செய்யும். May there be hunger and thirst for the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் மேல் பசி தாகம் உண்டாவதாக. May there be a great desire. மிகுந்த வாஞ்சை உண்டாகட்டும். May that desire consume people in their hearts அந்த வாஞ்சை மக்களுடைய உள்ளங்களை பட்சிக்கட்டும் until they are filled with the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அவர்கள் நிரப்பப்படுகிற வரையிலே. Hallelujah. Hallelujah. Thank you, Father. நன்றி தகப்பனே. Use each one mightily. ஒவ்வொருவரையும் வல்லமையாய் We பயன்படுத்துவீராக. give you all the glory and honor and praise. சகல துதி கன மகிமை உமக்கு In ஏறெடுக்கிறோம். Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Amen. ஆமென். Let's sing this song. And இந்த then பாடலை பாடுவோம். sing it one time and then ஒரு முறை பாடுவோம், பிறகு நாம் கலந்து செல்வோம்.